எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவில் ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா H1 ஃபினான்ஷியல் 26ல அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 46 அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட். தென் 26 நியூ ஓப்பனிங்ஸ் வந்து இருந்திருக்குங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஆக்சலரேட் 2030, இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 2030ல 700 ஹோட்டல் வந்து திறந்திருக்கணும் அப்படின்றத, அவங்களோட கவுண்ட் வந்து 700 இருக்கணும். சரி, இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 550 இருக்குங்க. ஸோ அதை நோக்கி தான் போறாங்க. ஸோ H1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப்பும் போட்டுருக்காங்க பிராஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கிளாக்ஸ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் கூட. ஸோ இந்தியன் ஹோட்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டார்கெட் நோக்கி ஆக்சலரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்து டொரண்ட் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஜேபி கெமிக்கல்ஸை அக்வயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கம்பெனி வந்து ஒரு 12,532 crores இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ டொரண்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் 48.8% ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ், தென் எம்ப்ளாயிஸ்ட் இருந்து வாங்குவாங்க, தென் ஓஎஃப்எஸ்ல ஒரு 26% ஸ்டேக் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ டொரண்ட் ஃபார்மா என்ன வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா பேங்க் எல்லாம் அப்ரோச் பண்றாங்க. ஒரு 14,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு பாண்டை இஷ்யூ பண்ணி அட் த கூப்பன் ரேட் ஆஃப் 7.5%. ஸோ பாண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா AA+ இருக்கும். நமக்கு கிடைக்காது, பட் அவங்க பாண்டை யூஸ் பண்ணி இந்த அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஆர்டரோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 669 கோடி ரூபாய்க்கு பக்கமா இருக்கு. ஸோ இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஒரு 1937 பஸ்ஸஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தோம் அது ரெண்டா ஸ்பிளிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிமர்ஜர்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஐடிசிலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு 40% கீழே தள்ளி டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு நமக்கு போர்ட்ஃபோலியோல இல்லை டிமேட்லயோ காட்டுறது என்னவா மாறிடும் அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டா அது மாறிடுங்க. நமக்கு வரப்போற புது செக்மெண்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் தனியா வரும். அது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அது வந்து 260 to 300 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் டிமர்ஜரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது வேல்யூ அன்லாக் தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு அதுல லாஸ் இருக்காது அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. பொறுமையா வெயிட் பண்ணுவோம், லிஸ்ட் ஆகட்டும். அடுத்து கீஸ்டோன் ரியால்டர்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொமோட்டர் குரூப் வந்து ஒரு 3.63% ஸ்டேக்கை ஆஃப்ரோட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஓஎஃப்எஸ்ல ஃப்ளோர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 550 per share செட் பண்ணிருக்காங்க. எதுக்கு ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப்ரோட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியணுங்க. இப்போதைக்கு ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் அப்படின்றது 78.5%க்கு பக்கமா இருக்கு. ஸோ செபியோட நார்ம்ஸை அட்கர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 3.63% ஸ்டேக்கை ஆஃப்ரோட் பண்றாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து 75%க்கு மேல வச்சுக்க முடியாது, அதான் காரணம். கீஸ்டோன் ரியால்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 45 times earningsங்க, கொஞ்சம் காஸ்ட்லி தான். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஒப்ராய் ரியாலிட்டி கொஞ்சம் சீப்பான வேல்யூஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில ஏற்கனவே எல்ஐசி ஒரு 8%க்கு பக்கமா ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேக்கை 10.26 கூட்டிருக்காங்க லாஸ்ட் 3 மாசத்துலங்க. அதாவது 1.71 crore ஷேர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது டாக்டர் ரெட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 300 ரூபாய் ஏறி இருக்குங்க. புதிய உச்சம் 12,000 டிசிசிவா கிராஸ் பண்ணிடுச்சு. 12,200 ஒரு கிராம். அடுத்து சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா அமெரிக்க சந்தை நேற்று கொஞ்சம் கீழே இறங்கி இருந்துச்சுங்க. ஜப்பான் நாட்டு சந்தையும் நான் இன்னைக்கு காலைல பாக்குறப்போ ஒரு 1.25% கீழே இறங்கி இருந்தது. பட் இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 150 பாயிண்ட் பக்கமா மேல ஏறி இருந்ததுங்க. எஃப்ஐஐஸ் நேற்று கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் பையர்ஸா இருந்தாங்க. 997 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ்க்கு நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட் அப்டேட்லாம் பார்ப்போங்க. அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விக்ரம் சோலார் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 17-fold ஏறி இருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. சரி, எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7.36 crores வந்து ப்ராஃபிட்ங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 17-fold ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெவன்யூ வந்து டபுள் ஆயிருக்குங்க. அடுத்து வார எனர்ஜிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா 133% ஏறி இருக்குங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 70% ஏறி இருக்கு. சீக்வன்சியல் பேசிஸ்ல, அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 13% ஏறி இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி 2 ரூபாய் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வார எனர்ஜிஸ் காஸ்ட்லியா தான் இருக்கும். அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு 4% பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க. நான் பார்த்தப்ப
ரிசல்ட்ஸ் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. ரெவன்யூ growth அப்படின்னு பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல 2% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 1% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்குங்க. ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். மற்ற ஐடி கெயின்ஸ் மாதிரி நம்ம 1000, 1500, 3000 நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அசீம் பிரேம்ஜி அவர்கள் நிறைய போனஸ் டிவிடெண்ட்லாம் கொடுத்து 250க்கு கீழே தான் வச்சிருக்காரு. ஸோ நம்ம ஒன்னா சின்ன சின்ன ஆட்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அசீம் பிரேம்ஜி அவர்கள் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். அடுத்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிடுவோங்க. H1 Financial 26ல இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 12,000 ஃப்ரெஷர்ஸை உள்ள எடுத்துருக்காங்க. இது மகிழ்ச்சியான செய்தி தானே. தென் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் மொத்தமா 20,000 பேரை நாங்க ரெக்ரூட் பண்ணுவோம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கவுண்ட் கம்மி தான், இருந்தாலும் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்றதே மகிழ்ச்சியான செய்தி தான். தென் கன்சாலிடேட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 13% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 8.6% ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 26க்கான ரெவன்யூ கைடன்ஸ் வந்து 3%க்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. 2 to 3% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 23 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 27, நவம்பர் 7க்குள்ள பேமெண்ட் கிடைச்சிருங்க. அது போக கம்பெனி வந்து பைபேக்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 18,000 crore பைபேக்னு நினைக்கிறேன். அது ஒரு சைடு நடக்குங்க. அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரெவன்யூ 41% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். சரி, ப்ராஃபிட் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா 1% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. H1 Financial 26ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து 43% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். சரி, ப்ராஃபிட் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது எனக்கு காஸ்ட்லியா தாங்க தெரியுது. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் உடைய Q2 Financial 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து 8% ஏறி இருக்குங்க. தென் கம்பெனியோட கோர் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 8% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 26% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். அதாவது அதர் இன்கம் நிறைய வந்திருக்கு. என்பிஏ குறைஞ்சிருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். தென் ப்ரொவிஷன்ஸ் வந்து 43% குறைச்சிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 17.70% இருக்குங்க. கம்பெனியோட கிராஸ் அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. ரீட்டைல் டெபாசிட் 11% க்ரோ ஆயிருக்குங்க. நல்ல நம்பர்ஸ் தான். தென் செக்மெண்ட் பை செக்மெண்டா பார்க்கணும் அப்படின்னா கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணுங்க. 13% எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. டோட்டல் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ 18,845 crores. ஹவுசிங் லோன் வந்து 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கூடி இருக்கு. வெஹிக்கிள் லோன் 25% கூடி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். புக் வேல்யூ 40 தொட்டிருக்கும். ஸோ புக் வேல்யூல இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கம்பெனியோட கோர் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சதுனால ஷேர் பிரைஸை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து குவாலிட்டி பட்டியலுடைய Q2 Financial 26 அப்டேட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது 13% அடி வாங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 9% ஏறி இருக்கு. தென் கம்பெனி வந்து புனேல ஒரு 7.5 ஏக்கர் லேண்ட் வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க அக்டோபர் 2025ல. ஸோ இந்த அக்விசிஷன் மூலமா கம்பெனிக்கு ரெவன்யூ டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு 1,400 crores பக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 45 times earnings இருக்குங்க. அடுத்து நெஸ்லே இந்தியா நிறுவனத்தினுடைய Q2 Financial 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 10% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டொமஸ்டிக் சேல்ஸ் ஒரு 11% பக்கமா ஏறி இருக்கு. பட் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 17% கீழே விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எப்படி ரெவன்யூ கூடி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் குறையுது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் கூடி இருக்குங்க. காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து கூடி இருக்கும். பட் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்கெட், மன்ச், மில்கி பார், நெஸ்கஃபே இதெல்லாம் நல்ல சேல்ஸ் growth இருக்கு அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. பட் வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான். கம்பெனி வந்து ரெவன்யூ growth காட்டியிருக்காங்க, டொமஸ்டிக்ல சேல்ஸ் கூடியிருக்கு அப்படின்றதுக்காக ஹையர் வேல்யூவேஷன்ல என்னால உள்ள போக முடியாது. அடுத்து எட்டர்னல் நிறுவனத்தினுடைய Q2 Financial 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 63% விழுந்திருக்குங்க. Q2 Financial 26ல ஒரு 63 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது Q2 Financial 25ல 176 crores இருந்திருக்குங்க. ஸோ எட்டர்னலை பொறுத்த வரைக்கும் உள்ள 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு வந்து Zomato, இன்னொன்று வந்து Blinkit. ரெண்டையும் தனித்தனியா பார்ப்போம். Zomato எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ரெவன்யூ வந்து 183% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அட் த சேம் டைம் எக்ஸ்பென்சஸும் ஒரு 188% ஏறி இருக்குங்க. ஃபுட் டெலிவரி 22% க்ரோ ஆயிருக்கு. Blinkit எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து லாஸ் பண்ணிருக்காங்க, 156 crores லாஸ். இது போன வருஷம் 8 crore லாஸா இருந்ததுங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க டாக் ஸ்டோர்ஸ் நிறைய ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக் ஸ்டோர்ஸும் 1816 இருக்குங்க Q2 Financial 26 முடிவுல.
இது Q2 ஃபினான்ஷியல் 25 முடிவுல 791 இருந்திருக்கு. ஸோ டாட் ஸ்டோர்ஸ் கூட 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 எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், தென் லாசஸும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பிளிங்கிட்டோட ரெவன்யூ 756% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ கூட்டினா மட்டும் பத்தாதுங்க, எக்ஸ்பென்சஸை குறைக்கணும், தென் ப்ராஃபிட்டபிலிட்டியை கூட்டணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ காலம் ஆகும்னு தெரியாது, இது முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டாட் ஸ்டோர்ஸ் தென் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ள வருவாங்க, இன்னும் பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க, டாடாஸ் உள்ள வருவாங்க, அமேசான் உள்ள வருவாங்க, ஜெப்டோ, தென் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட், அதுக்கப்புறம் எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸுமே குயிக் காமர்ஸ் உள்ள வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஸோ இவ்வளோ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அடுத்து முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் Q2 ஃபினான்ஷியல் 26ல 82% விழுந்திருக்குங்க. ரெவன்யூ ஒரு 41% கூடினாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வெஹிக்கிள் லோன் கொடுக்குறவங்க தாங்க, 2 வீலர்ஸ்க்கு, தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு. அது போக ஸ்மால் பிசினஸ் லோன் டிஸ்பஸ் பண்ணுவாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 14 டைம்ஸ் earnings இருக்கும். பிரைஸ் டு புக் 0.67 தான் இருக்கும். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும், பட் ரொம்ப ஸ்மால் கேப் பிசினஸ். அடுத்து LTI Mindtree உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கம்பெனிக்கு ரெவன்யூ ஒரு 5.6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 10% பக்கமா ஏறி இருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 22 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் பார்த்தோம்னா October 24, 2025. LTI Mindtree பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரெஷோல்டோட கொஞ்சம் அதிகமா இருக்கும், மேபி 31 or 32 டைம்ஸ் earnings இருக்கலாம். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், NBFCs நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் பொதுவா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி தென் முத்தூட் மைக்ரோஃபின் ரெண்டுமே வந்து புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஸோ அதை பார்ப்பேன். அது போக நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் டாடா கேபிட்டலை பார்க்கலாம், இப்போ இல்லைங்க, கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு அப்புறம். தென் HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதையும் பார்க்கலாம், கீழே இறங்குனதுக்கு அப்புறம். இப்போ 30 டைம்ஸ் earnings பக்கமா இருக்கும், கீழே வரட்டும், 20 டைம்ஸ் earningsக்கு வரும், வர்ற அன்னைக்கு பார்ப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து GM Breweries பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் சடனா மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்போ வேணாலும் ஏறலாங்க, பட் எப்போ நம்ம உள்ள போறோம் அப்படின்றதான் முக்கியம். நம்ம வந்து லோயர் லெவல்ல டெட் ஃப்ரீ கம்பெனியா பார்த்து உள்ள போனோம், நம்மளுக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்குது. கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தாங்க, அதனால நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்குதுங்க. அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி வந்து இப்போ கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைட்ல போயிடுச்சுங்க. ஓவர் வேல்யூட் சைட்னா என்னங்க, 24 டைம்ஸ் earnings இருக்கு. பிரைஸ் டு புக் ஒரு 2.8 பக்கமா போயிடுச்சு. நம்ம பார்த்த நேரம் 1.5 பிரைஸ் டு புக். ஸோ இது இப்போ கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. பட் அதே செக்டார்ல மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இன்னுமே சீப்பா தான் இருக்கு. அடுத்து மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு நிறைய செய்திகள்லாம் வருது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கம்பெனிஸ் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. தென் ஈக்விட்டி இன்ஃப்ளோ அப்படின்றது குறைஞ்சிருக்கு, தொடர்ந்து 2வது மாசமா குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுறது குறைஞ்சது அப்படின்னா, FIIs தொடர்ந்து வித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வேகமா கீழே விடும். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கீழே விடும். பட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தாங்க சந்தையுடைய ஏற்றம் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சூப்பரா காட்டல கம்பெனிஸ். ஸோ மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஆல் டைம் ஹையை போய் தொட்டுட்டு கீழே வரலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா உலக சந்தை, அதாவது அமெரிக்க சந்தை, ஜப்பான் நாட்டு சந்தை எல்லாம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுருச்சு. ஸோ நம்மளும் போய் தொட்டுட்டு கீழே வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து மதர்சன் சுமி ஒயரிங், தென் சாம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல், இதெல்லாம் பத்தி கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம்ல சார் 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோங்க உள்ள என்ட்ரா வரப்ப லோயர் வேல்யூவேஷன்ல என்ட்ரா ஆகணுங்க. நீங்க வந்து 30 டைம்ஸ் earningsல உள்ள போறது 10 வருஷம் வச்சுக்கிறது உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுங்க. நீங்க வந்து ஒரு ₹1 ஸ்டாக்கை 50 காசு கன்சிடர் பண்றீங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்ப ஹீரோ எடுத்துக்கங்க, நம்ம உள்ள போனப்ப 18 டைம்ஸ் earnings. அதே காலகட்டத்தில் பஜாஜ் ஆட்டோ, TVS மோட்டார்ஸ் எல்லாம் வந்து 40 டைம்ஸ் earnings மேல இருந்தது. பட் ஹீரோ இப்ப 22 டைம்ஸ் earnings தான், இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து கேஸ்ட்ரால் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கேஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க. 20 டைம்ஸ் earningsக்கு கீழே வர்றப்ப எல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து ITC ஹோட்டல்ஸ், மணப்புரம், கோல்ட் பீஸ் இதெல்லாம் பத்தி எழுதியிருக்கிறாங்க. மணப்புரம், ITC ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஓவர் வேல்யூட் சைடுக்கு போயிடுச்சுங்க. மணப்புரம்க்கு பதிலா சவுத் இந்தியன் பேங்கை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணோம், சவுத் இந்தியன் பேங்கோட கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ 18,000 crore தாண்டிடுச்சு. தென் ITC ஹோட்டல்ஸ்க்கு பதிலா ITC மூலமா ITC ஹோட்டல்ஸை பார்க்கலாம். தென் கோல்டு பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து கோல்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரேலி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு பீஸா அப்பப்ப 5-10 கன்சிடர் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்து இந்தியன் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. நான் பொதுவா இந்த கவர்மெண்ட் செக்டர் பேங்கை பாக்குறது இல்லைங்க, நான் வேல்யூவேஷன்ஸ் மட்டும் பார்த்தேன்.
1.5 டைம்ஸ் புக்கை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்றப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சீப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து கம்ஃபோர்ட் இன்டெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து டிப்ஸ் மியூசிக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. காஸ்ட்லி அப்படின்றது ஒரு பக்கெட்டு, பட் ப்ரமோஷன்ஸ் தென் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிலிம்ஸ் இதுல எல்லாம் எனக்கு பெரும்பாலும் ஈடுபாடு கிடையாது. அந்த பிசினஸ் எனக்கு சரி வராதுங்க. அடுத்து IREDA பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. 1 இயர்ல 20% கீழே விழுந்திருக்கு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதுனால இன்னும் சீப்பா கிடைக்குமா, அதாவது 10 to 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கிடைக்குமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எழுதுங்க. நம்ம கேள்விகளை தனியாவே பார்ப்போம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி.